விமர்சனங்கள் மாற்றி மாற்றி தந்து கொள்ளக்கூடிய விமர்சனங்கள், பதிலடிகள், அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அது 2 பேரும் தான் இன்னைக்கு முனைப்பில் இருக்கிறாங்க. 2026 தேர்தலில் இவங்க 2 பேரும் தான் முன்னணியில் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள தான் போட்டி. இங்கே பாஜக இப்போ காணோம், அண்ணாமலையும் காணோம், பாஜகவையும் காணோம். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு விஜய் வந்து ஒரு அஸ்திரத்தை போட்டார். அதில் கலக்கமடைந்த 2 கட்சிகள், பாஜகவும் திமுகவும். திமுகவும் பாஜகவும் கலக்கம் அடைஞ்சிருக்கு. ஆட்சியில் பங்குன்னு சொன்னார். எங்கே இருக்காங்க ஆட்சியில் பங்கு கேட்குறவங்க? பாமக பாஜக கூட்டணியில் இருக்குது. ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடிய விசிகாவும் காங்கிரஸும் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. இதுதான் இவங்களுக்கு கலக்கம் அடைவதற்கு சான்ஸு. அது ஆட்சியில் பங்கு என்பதை அதிமுக அவங்க ஒரு அதிமுக கலக்கம் அடையலையா? ஏன் கலக்கம் அடையணும்? அவங்களுக்கு அதனால் வந்து மற்ற எதிரி கட்சிகள் 2 பேர் வீக்கன் ஆகிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு விஷயத்தில் அவங்க ஏன் கலக்கம் அடையணும்? அவங்களுக்கு எதிராக அந்த கணைகள் தொடுக்கப்படலையே. அதனால் ஒன்று நான் சொல்கிறேன், ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ புதிய கட்சிகள் வருது, விஜயே வராரு, அதனால அவர் வந்து திமுகவை எதிர்க்கிறார் அப்படின்றது ரொம்ப வெளிப்படையா தெரிகிறது. திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது யூஸ்வலா அதிமுகவுக்கு போகும் அப்படின்ற ஒரு பார்வை. இப்போ அது ஒருவேளை வந்து விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவருக்கு ரசிகர் பட்டாளம் ஏகப்பட்டது இருக்கு, அதனால அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை அது எஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறதுனால அவர் இப்போ கலக்கம் அடைந்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி பார்வை வந்து அரசியல் நோக்கர்களுடைய பார்வை இருக்கு. 52 ஆண்டு கால தமிழக அரசியல் வரலாற்றை புரியாதவர்கள் பேசுறது. 52 கால அரசியல் வரலாறு எப்படி இருக்குன்னா, பதிவாகிற வாக்குகள் 70% அதிமுகவுக்கு திமுக இடையில தான் பிரிக்கப்படுகிறது. பாக்கி 30% மற்ற எல்லாரும் ஷேர் பண்ணிக்கணும். விஜய் வந்தாலும் அதுக்குள்ளே தான் ஷேர் பண்ணிக்கணும். அதனால் கலக்கம் அடைய வேண்டியது பாஜகவும் சீமானும் தான். அதிமுக கலக்கம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. கலக்கம் அடைகிறது அது வேற விஷயத்தில். நீங்கள் இந்த விஷயத்தில் சொல்கிறேன், நீங்கள் அதை பேசுனா அப்போ பேசி முடிச்சாச்சு. அதை இப்போ கொண்டு வர்றீங்க, அது வேற கான்டெக்ஸ்டில் சொன்னது, இது வேற கான்டெக்ஸ்ட். அப்போ நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்கிறேங்க. இந்த கூட்டணி பலமான கூட்டணிங்கிறத நான் ஏற்றுக்கிறல. பலமான இந்த கூட்டணியினால தான் தொடர்ச்சியான வெற்றியை திமுக அணி பெற்றிருக்குங்க நான் ஏற்றுக்கிறல. எப்படி? ஏன்னா நீங்கள் கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு வங்கி ரொம்ப 1%, 3/4%, 1/2% தான். உண்மையான காரணம் என்னென்னா, அதிமுக ஓபிஎஸ் அவருடைய நிர்பந்தத்தினால பாஜகவோட கூட்டணிக்கு போனது தான் காரணம். பாஜக கூட்டணிக்கு போனதுனால சிறுபான்மையினர் வாக்குகள் தமிழ்நாட்டில் 60 லட்சம் இருக்குது. பாராளுமன்ற தேர்தலில் ஏதாவது 2-3 இடம் ஜெயிச்சிருந்துருக்கலாம். நான் சொல்றத சொல்ல விடுங்க. இங்க இருந்து அங்க தாவுறீங்க. நான் ஒன்று சொல்றேன், ஒரு கான்செப்ட் சொல்றேங்க. தொடர் கேள்வி தானே. நீங்க தொடர்ச்சியா இல்லாம கேள்வி கேட்குறீங்க. சரி, தொடர்ச்சியை முடிச்சிட்டு கேள்வி கேட்குறீங்க. என்னால் ஜம்ப் பண்ண முடியாது உங்க மாதிரி. அது 60 லட்சம் பேர் சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. அவங்க அதில் 40 லட்சம் பேர் வாக்களிச்சிருப்பாங்க. பாஜகவோட சேர்ந்ததுனால அதிமுக கூட்டணிக்கு 40 லட்சம் பேர் வாக்களிச்சிருப்பாங்கன்னா சிறுபான்மையினர் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. திமுக தான் வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் பாஜக கூட்டணியில் அதிமுக தவறான நிலைப்பாடு எடுத்ததுனால நான் 2019 விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். அதிமுக பாஜக விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி அது தற்கொலை முயற்சின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 40 லட்சத்தை வாக்குகள் திமுக கூட்டணிக்கு போகுது, தொடர்ந்து போயிட்டு இருந்தது. இந்த 40 லட்சம் வாக்கு சாவடியில் வாக்கு எண்ணப்படும் போது 40 லட்சம் லீட்ல திமுக கூட்டணி இருக்குது. அதிமுக இந்த 40 லட்சத்தை முதல்ல கேட்சப் பண்ணணும், அதுக்கு பின்னாடி அது லீடு கொடுக்கணும். திஸ் இஸ் an uphill task. இட்ஸ் நாட் இம்பாசிபிள் ஃபார் எனி பார்ட்டி. அதுதான் இவங்களை காப்பாற்றிட்டே இருக்குது. ஆனால் அதில் மாற்றம் வருது. இப்போ மாற்றம் வருது. ஏன் மாற்றம் வருதுன்னா, திமுக பாஜக விட்டு உறுதியாக அதிமுக வெளியே வந்தாச்சு. சரி, நீண்ட தூரம் பயணிச்சாச்சு. ஒரு தேர்தலையும் அவங்களோட கூட்டணி இல்லாமல் சந்திச்சாச்சு. சரி, அது எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் அதை எதிர்கொள்வது என்ற உறுதியில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இதே காலகட்டத்தில், தேர்தலுக்கு பிந்தைய காலகட்டத்தில் திமுக பாஜகவோட நெருக்கம் காட்டுகிறது. அப்படி முருகனுக்கு காவடி தூக்குறாங்க. நீங்கள் மதச்சார்பின்மை கோட்பாட்டிலிருந்து விலகி செல்கிறீர்கள் என்று நான் சொல்லலை, அவங்க கூட்டணி இருக்க கட்சிகள் சொல்கிறாங்க. அவங்களுடைய பிரதான அமைப்பு ரீதியாக பிதாமகனாக இருக்கக்கூடிய திராவிட கழகம் சொல்லியிருக்குது. ஸோ இதை
கணக்கில் எடுக்காம சிறுபான்மையினர் இருக்க மாட்டாங்க. அதாவது கூட்டணி கட்சியினரே வந்து ஆளும் கட்சியில அவங்களுக்குள்ள விமர்சனங்களை வச்சுக்கிறது ஒரு ஆரோக்கியமான அப்படின்றத அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. என்ன ஆரோக்கியமான விமர்சனம் தெரியுமா? திமுக மதச்சார்பின்மை கோட்பாட்டிலிருந்து விலகி போகிறது அப்படிங்கிறது ஆரோக்கியமான விமர்சனம். நான் ஏத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விமர்சனம். அப்ப நீங்க இதனுடைய விளைவுகள் என்ன ஆகும்? இந்த வாட்டி நீங்க அப்படியெல்லாம் மொத்தமா சிறுபான்மை வாக்குகள், அதனாலதான் என்ன சொல்லிட்டே இருக்காங்க எதிர்கட்சிகள், திமுக உட்பட்ட கூட இருக்கிற கட்சிகள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதிமுக சும்மா நாடகம் ஆடுறாங்க, பாஜகவோட சேர்ந்துருவாங்க, கள்ள உறவு இருக்கு, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ எந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா நிலைமை, திங்ஸ் ஹேவ் கம் டு திஸ் பாஸ். எந்த லெவலுக்கு தெரியுமா? அதிமுக இப்ப திமுக பார்த்து நீங்க பாஜகவோட கள்ள உறவு வச்சிருக்கீங்க சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்து அது ரொம்ப நாளா இருக்கு. அந்த இப்பதான் அதிகமா சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. ஒண்ணு நான் சொல்றேன் தெரியுமா, பாஜக மைனாரிட்டி பாஜகவுக்கு திமுக தயவு தேவை. திமுகவுக்கு 2026 தேர்தல்ல கொள்கை எதிரிங்க எப்படிங்க ஒண்ணு சேருவாங்க? சரி ரைட், கொள்கை எதிரிகள் எல்லாம் சேர்றதுதான் முக்கியமான கேள்வி. கொள்கை எதிரிகள் சேர்றதுதான் கூட்டணி.